முன்பெல்லாம் அரசு சபையிலே எனக்கு நிறைய மரியாதை கிடைத்தது. ஆனால் இப்பொழுது வர வர எனக்கு மரியாதை என்பதை கிடையாது, அவமானப்படுத்துகிறார்கள். முன்பொரு சமயம் இளவரசன் எழிலரசன் கேவலம் நாங்கள் காலாடக்கூடிய வேலையை கையால் செய்து முடிக்க வேண்டிய என் வீட்டு வேலைக்கார நாய் குறிப்பாக கால் செருப்பு நிதானப்படுத்தினான். இன்றோ கேட்டு மன்னன் நீதிமன்றத்தில் என்னை அவமானப்படுத்திவிட்டார். இந்த அரசு குடும்பத்திற்கே சொல்லுங்க. போய் போடப்ப சாமி போ. எப்படியாவது இந்த நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நீயும் எப்படியெல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறாய். ஆனால் வாழ்க்கையில் முன்னேற தெரியவில்லை. கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருக்கிறீங்க. கவலைப்பட வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல வழி தேடதான் நான் வந்திருக்கேன். எப்படி தெரியுமா? நான் சொல்லும் வார்த்தை கேட்டால் சொல்வதை போல் செய்து முடித்தால் மாளிகை கூட போகிறேன். ஏன் இந்த நாட்டுக்கே நீ மகாராணியா சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன சொல்றீங்க அதை கச்சதா செஞ்சு முடிக்கிறீங்க. பெண்ணால் சகலமும் பெண்ணால் நினைத்தால் இதே விரலால் வீணையை மீட்க முடியும், இதே விரலால் விசித்த முடியும். நீங்க புள்ளி வழிங்க, நான் கோலமே போட்டு முடிக்கிறேன். நீங்க கோடு மட்டும் போடுங்க, இந்த ஊருக்கு நான் ரோடே போடுறேங்க. போடுவேன் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா கை கட்சியில நான் முட்டி கூட போட முடியும். ஆத்து பக்கமே நீங்க நடக்கிற எங்க வாழ்க்கையில தலையிடாதுன்னு சொல்லிக்கிறேன். ஐயோ